தேங்காய் கரைச்சிட்டியா? ஆளப்பாரு. இந்தாங்க மாமா. கல்யாண பொண்ணு எங்க என்ன பண்ற? தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ சித்ரா. பஜ்ஜி சாப்பிட்றியா? ஒன்றும் வேண்டாம். பேசணும். என்ன பேசணும் ப்ளீஸ்? நீ பாத்ரூம்க்கு போ, நான் வரேன். ஒரு 2 நிமிஷம் உங்களை விட்டு நான் வெளியே போனேன். போனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் தெரியாதனமா கீழே விழ போனா. கீழே எண்ணெய் சட்டி இருக்குல்ல, அதுல விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சேன், அவ்வளவுதான். ஏய், பார்த்து நடக்க மாட்டியா? கீழே எண்ணெய் சட்டி இருக்குல்ல, அதான் பார்த்து இருந்துக்க சொன்னேன். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போற. போய் ஒழுங்கா வேலையை பாரு. மாமா, நீங்க பிடிச்சிருந்ததை பார்த்தா அவ தானா விழுந்த மாதிரி தெரியலையே. போனா, நீ என்ன சந்தேகப்படுறியா? ஓ மேல சத்தியமா வேணாம். நீங்க ஒண்ணு என் மேல சத்தியம் எல்லாம் பண்ண வேணாம். நான் உங்களை நம்புறேன். ஏய், என்ன நிக்கிற? போ வேலையை பாரு. நெக்லஸ் 4 சவரம். அந்த வளையல் எடுத்துக்கிறேங்க. ம் 13 சவரம். நோட் பண்ணிக்க. சரிண்ணே. எடுத்துக்கோ. நீ இதையும் சேர்த்து எடுத்து. அடுத்து ஏய், உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா? அடுத்து சொன்ன வரமாட்டேன். ஓகேண்ணா, எடுத்துக்கோ. மாமா, அந்த பச்சை கலர் நெக்லஸ் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிட்டுமா? ஏய், என்ன கொடுக்கறமோ அதை போடு, புரியுதா? மன்னிச்சிடுங்க. அடுத்து அடுத்து சித்ரா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வா, வந்து நகையிடு. சுகுணா, சொல்லுங்க. இன்னைக்கு சித்ராவை தான் பொண்ணு பார்க்க வராங்க. அவளுக்கு என்னென்ன வேணும் நீ தான் பார்த்து எடுத்துடணும். வர மாப்பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் சித்ராவை பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால எல்லா நகையும் போட்டு அழகா ரெடி பண்ணணும். என்ன, வந்து எடுத்துக்கொடு. சரிங்க. எழுதிக்கோ.
வளையல் கம்மல் மோதிரம் 2 எடுத்திருக்கீங்க. கம்மல் அவ்வளோதானா? அந்த ஒட்டியானலாம் எதுக்கு இருக்கு? என்னது பிடிக்காதா? பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. 2-3 தடவை போட்டு பழகிட்டா அப்புறம் அவங்களே கேட்பாங்க. எடுது சரி. இந்தடா இதையும் எழுதிக்கோ. சரி எடுத்துங்க. சரிங்க. வா. என்னடா எல்லாம் கரெக்டாக எழுதிட்டியா? கரெக்டா இருக்குண்ணே. மிச்சம் இருக்கு நகையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோ. சரிண்ணே. என்னப்பா வந்து எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கீங்க? டேய், இது நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? எதுவும் இல்லை, நல்லது நடந்தது சரிதான். கரெக்டா இருக்குண்ணே. சரிடா, யார் யார் என்னென்ன நகை வாங்கியிருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோ. சரிண்ணே. எல்லாத்தையும் வரிசை நிக்க வச்சு வழக்கம் போல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சரிண்ணே. என்னது இது? இந்த காலத்துலயும் இப்படி ஒரு கொடூரமான குடும்பமா? இந்த வீட்டு பொம்பளைங்க இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி இங்க இருக்காங்க? அனி எல்லாரும் போங்க. நீ போடி.